வச்சுப்போம். இந்த 1/4 கிலோ ரவையை இதுல போட்டு லேசா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகருன்னு ஆக்கிடக்கூடாது. இந்த ரவையை நல்லா முறுவலாக்கணும், அவ்வளவுதான். இந்த சிக்கன் உப்மான்ற யோசனை எப்படி வந்தது அப்படின்னா, வீட்டுல சரி டெய்லி ரைஸ் இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம தோசை சாப்பிட்டாலும் ரைஸ் தான், இட்லி சாப்பிட்டாலும் ரைஸ் தான். சரி உப்புமா சாப்பிடலாம்னா பசங்க சாப்பிடுறது இல்லை, முக்கால் அழுவுறது. அதனால வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, எங்க சிக்கன் போட்டு பிரியாணி மசாலா மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா, வீடியோ கிளிப்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க. அது வந்து மில்லியன்ஸ்க்கு மேல வியூஸ் போனதுனால நிறைய ஆடியன்ஸ் அதுல வந்து கேட்கறாங்க, இதோடைய ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு. சரி ஓகே, ஒரு வீடியோ போடுவோமே. உப்புமாவை சாப்பிடாத வீட்டுல உப்புமாவை சாப்பிட வைப்போமே, அவ்வளவுதான். இது பாத்தீங்களா, லேசா அப்படியே அந்த கலர் மாறுது இல்லையா? அடுப்பு இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், அணைச்சிடணும். இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டீங்கன்னா சில இடத்துல கருகிடும். அது கருக கூடாது, கருகுனா டேஸ்ட் மாறிடும். அவ்வளவுதான், சிம்பிள். பாத்திரம் சூட்டோடவே அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்திடுவோம். மறுபடியும் அடுப்பை பற்ற வைப்போம். எண்ணெய் 1/4 கிலோ ரவைக்கு 150 கிராம் எண்ணெய். அப்போதான் என்ன ஆகும்னா, பாத்திரத்துல ஒட்டாம நம்ம சர்வ் பண்ணும்போது ஈஸியா வரும். சரியா? அப்படியே கையோட 2 ஏலக்காய், லேசா பட்டை, ஒரு 3 கிராம்பு. எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்படியே வெங்காயம் போட்டுருவோம், 150 கிராம். இதோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான அளவு. 1/4 கிலோ ரவை, 150 கிராம் ஆயில், 150 கிராம் வெங்காயம், தக்காளியும் 150 கிராம் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கணக்கு சரியா போட்டாதான் அந்த டேஸ்ட் வரும். இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப செவக்க விடாம சும்மா லைட்டா ஒரு 50% சாஃப்ட் ஆனா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மசாலா நிக்கணும். சரிங்களா? பிரியாணினா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பொன்னிறமா இருப்போம். ஏன்னா பிரியாணி கெட்டு போக கூடாது, நம்ம வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் நம்ம செய்யறதே 1/4 கிலோ இதுல இருந்து இங்க வச்சு சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து செஞ்சு உடனே சூட்டோட சாப்பிட்டாதான் அது டேஸ்ட். ஆறி போச்சுன்னா டேஸ்டா இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 50% வரும்போது 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேம் ரேஷியோல அரைச்சது. இத ஒரு கிண்டி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க, ஏன்னா உப்புமா வந்து 1/4 கிலோ நிறைய வரும். இந்த ஆயில வந்து ரெட் ஆகிட்டோம் பாருங்க. இப்ப நம்ம 1/4 கிலோ சிக்கனை இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பெரட்டுவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஆயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு பெரட்டும் போது என்ன ஆகும்னா, இதோட தண்ணி எல்லாம் சுண்டி போய் பீஸ் வந்து முழுசா நிக்கும் நம்ம இந்த கடைசி பினிஷிங் டைம்ல. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 50% வெந்துடும். சரிங்களா? இந்த நேரத்துல ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிட்டு நம்ம எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, சால்ட் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு, மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, கொத்தமல்லி சும்மா ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடுறேன். அப்படியே கையோட ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துருவோம். தக்காளி 150 கிராம், இதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இதையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேக வைப்போம். நல்ல தக்காளி எல்லாம் மசி. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஆயில்ல போட்டு சிக்கனை வதக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம். தக்காளி எல்லாம் காணும் பாருங்க. சிக்கன் வந்து 75% வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், 1/3 தண்ணி ஊற்றணும். இப்போ 1/4 கிலோ ரவை அப்படின்னா 750 கிராம் தண்ணி.
இப்போ நம்ம அப்படியே ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமா மீடியம்ல வச்சிருந்தோம். ஃபாஸ்ட் பண்ணி இந்த குழம்பு நல்லா ஹீட் ஆன உடனே ரவையை போட்டுற வேண்டியதான். இப்போ தட்டு மூடிடுவோமா? இப்போ நல்லா ஃபாஸ்ட்ல வச்சோம் பாருங்க, கொதிக்குது. மறுபடியும் ஸ்லோக்கு கொண்டு வந்துருவோம். ஏன் வந்து மறுபடியும் நான் மீடியம்க்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த மசாலா சுண்டக்கூடாது. மசாலா சுண்டிருச்சுன்னா ரவைக்கு தண்ணி பத்தாது. அப்போ என்ன ஆகும்? உப்புமா ரஃபா இருக்கும். ரஃபா இருக்கக்கூடாது, சாஃப்டா இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்க யோசிக்கலாம், 1/4 கிலோ ரவைக்கு எதுக்குப்பா 150 கிராம் ஆயில் போட்டாதான் ஒட்டாம வரும். சரியா? இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம். இது புளிப்பு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், காரம் லேசா இருக்கணும். அண்ட் வந்து உப்பு தெரியணும். உப்பு கம்மியா இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்னா லேசா உப்பு போட்டுப்போம். எப்படி இருக்கணும் உப்பு அப்படின்னா, தொண்டைக்கு வந்து உப்பு உரைக்கணும். நம்ம இன்னும் ரவை போடல. ரவை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நியூட்ரல் ஆகும். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரவையை போட்டுட்டு மொத்தமா வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உப்பு கம்மியா தெரியும். ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. ஒரு மிக்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இதமா கொதிச்சுட்டு இருக்கிற மசாலாவில் பொறுமையா ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்க, இப்படி கிண்டுறதை விட்டுறக்கூடாது. கிண்டுறதை விட்டோம்னா கட்டி கட்டி ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பொறுமையா கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த மசாலா எல்லாமே இந்த ரவை வந்து அப்சர்வ் ஆகணும். அடடாடா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ரவை வெந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் அதோட பக்குவம். தண்ணி அளவு கரெக்டா இருக்கணும். இந்த ஆயிலும் காண போயிடும், ஃபுல்லா ரவையில சேர்ந்துரும். எல்லா சைடும் கிண்டிக்கோங்க இந்த மாதிரி, ஏன்னா எங்கேயுமே கட்டியா நின்றக்கூடாது. அவ்வளவுதான், ரவை வெந்துருச்சு. போட்ட ஒரு 20 செகண்ட்ஸ்லயே வந்து நம்மளுடைய ரவை வெந்துருச்சு. இதுக்கு மேல நமக்கு இன்னும் என்ன ஆகும் தெரியுமா, தண்ணி இன்னும் நல்லா உறிஞ்சிட்டு என்ன ஆகும்னா கட்டி ஆயிடும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கொல கொலன்னு இருக்கும். இப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த பதம், இந்த பதத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டோமா, அணைச்சிட்டு கரண்டியை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டு மூடி வைப்போம். இன்னுமே அந்த மசாலாவில் சேர்ந்து அந்த ஹீட்லயே ரவை நல்ல சாஃப்ட் ஆகும். எடுத்து சாப்பிட்டா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும், ஆனா காரமா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம். ஓபன் பண்ணலாமா? சிரானும் மனம் பாருங்க. இது லேசா ஆறுனா கூட நம்மளுக்கு என்ன ஆகும், கட்டி ஆகாது. அப்படியே சாப்பிடலாம். ஒரு தட்டுல சர்வ் பண்ணிக்கலாமா? பாருங்க, சிக்கன்லாம் வந்து பீஸ் முழுசு முழுசா இருக்கு பாருங்க. எப்படி விழுது பாத்தீங்களா? கரண்டியில ஒட்டக்கூடாது, அதுக்குதான் அந்த ஆயில். நீங்க நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 150 கிராம் வந்து ஆயில் போட்டோம். நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 50 கிராம் வந்து நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு 100 கிராம் ஆயில் கூட ஊத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க.